நம்ம கொண்டு போகிற சரக்கு ரொம்ப விலை மதிப்பானது மச்சி. உனக்கும் டேவிட்டை போடணும், எனக்கும் டேவிட்டை போடணும். ஆடு தனியாக வந்து தலையை தருது, என்ன போட்டுடலாமா? நம்மகிட்ட அங்கே வரலாடி நீ செத்துருப்பாடா. சரக்குலாம் சேஃபாக தான் இருக்குது. நான் டேவிட் டார்சோ 3 பேரும் வேறு வேறையாக ட்ரக்ஸ் தொழில் செஞ்சுட்டு இருந்தேன். நம்ம 5 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி இருந்தால் தான் டேவிட்டை போட முடியும். இன்றைக்கு நைட்டு 8 மணிக்கு சரக்கெல்லாம் டெலிவரி பண்ணணும். நீ என்ன வேலை பார்க்குறா? நானா ஆட்டோ ஓடிட்டு 2 வருஷம் அந்த தொழில் செஞ்சிட்ருக்கேன். இந்த வருஷம் 365 நாள், அதில் இது 4வது கொலை. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தால் தான் டேவிட்டை போட முடியும் நம்மளால். ஹலோ, என்ன ஃப்ரெண்டு அண்ணனை காணுமா? ஏய் என்னடா இவனை போட்டு இனிமேல் நம்மளுக்கு ஸ்கெட்ச் போட மாட்டாங்க, டக்குன்னு தான் ஸ்கெட்ச் போடுவாங்க. டேவிட் அவனோட ட்ரக்ஸுக்கு அப்படி என்ன போகிறான்னு சொல்லி அவனை உயிரோடு விட்டுருவோம். அவன் சரக்கு போலீஸ் டமாட்டால் என்கிட்ட தான் இருக்குது. தான் நீங்கள் யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்களா? சார் யாருன்னு தெரியல சார், ஆள் புல் மட்டும் இருக்கேன் சார். வாங்க சார் வாங்க. இப்போ சொல்கிறேன், உனக்கு கொண்டு இந்த தொழிலை மொத்தமாக நிப்பாட்டேன். இங்கே எழுந்திடுறா டே. ஒரு பனைமர தோட்டத்துக்குள்ளே ஒரு தென்னை மரம் முளைச்சிருக்கு. பேக்கில் போடு. எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தேன். ஃப்ரெண்டு இப்போ நீ செத்துரு. பார்ப்போம் என்ன நடக்குது. ஓ மனசு
எங்களை தேடி வர போலீஸாக இருந்தாலும் பப்ளிக்காக இருந்தாலும் இப்போ நடக்க போகிற தண்டனை இது ஒரு போலீஸ் நாய். சரக்கெல்லாம் குடோனில் அரிஞ்சு நைட் 8 மணிக்கு நம்ம இடத்துக்கு கொண்டு போகணும். சரியா? டேய் எங்கடா போகிறா? சும்மா இப்படி தான் ரோட்டுக்கு வந்தேன். இங்கே வா, எங்க ஒரு இடத்த பெய்துட்டு வருவோம். எங்கே காணோம்? இவ்வளோ நேரமாக போய்த்து. அப்படி என்னத்தில் அதுறா? ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைகள் வரும்போது என்ன அண்ணா காணோம்? சனிக்கிழமை யாரா ஸ்கூலுமா? இந்த வண்டிடுறா. என்னது சனிக்கிழமையா? கொஞ்சம் ஸ்லோவாக போய் கொஞ்சம் நிப்பாட்டு. ஹலோ, சரக்கெல்லாம் எங்கே இருக்கு? சேஃபாக இருந்தா? சரக்கெல்லாம் சேஃபாக தான் இருக்குது. நைட்டு 8 மணிக்கு நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துடு. சரியா? நான் வீட்டை போய் கூட அடிக்கிறேன். நீ போ. Sir, வேணாம் சார். ப்ளீஸ் சார்.
டேய் முன்னுக்கு போலீஸ்ரா, நெல்லு நெல்லு நெல்லு. டேய் மச்சி இப்போ என்னடா செய்கிற? பேக்கில் 10 கிலோ ட்ரக்ஸ் இருக்கு, மாட்டினா வாழ்நாளுக்குள்ள ஜெயில் தான். வெயிட் பண்ணு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மச்சான் அங்கே போகிறோம், ஃப்ரெண்டு போகிறான். டேய் மச்சி இங்கே வாடா. டேய் மச்சான், என்னடா செய்கிறீங்க இங்கே? என்ன செய்கிறீங்க இங்கே? எனக்கு ஒரு உதவி ஒன்றும் செய்ய மாட்டியா? என்ன செய்யணும் சொல்லு. இந்த பேக்கை கொஞ்சம் உன்னோட வீட்டில் வை. அதுக்கு என்ன, வா. சரக்கு எப்போ கொண்டு வரல? போலீஸ் நிற்கிறாங்க, ஃப்ரெண்ட் வீட்டில் வச்சுருக்கு. நாளை காலையில் கொண்டு வரேன். இப்போ எதுக்கு எங்களை வர சொன்னா? இன்றைக்கு நைட்டு மொத்த சரக்கை இங்கேருந்து கொண்டு போகணும். உங்கள் யாராலையும் இந்த சரக்கை கொண்டு போக முடியாது. ஏன்? ஏன்னா உங்கள் 2 பேரும் மூஞ்சியும் போலீஸுக்கு தெரியும். இந்த சரக்கை கொண்டு போகணுன்னா ஒரு புதால் வேணும். எனக்கு தெரிஞ்சதான் இருக்கான். அது எப்படி ஒன்றுமே சரியான ட்ரக்ஸ் எப்படி கொடுக்குறேன்? நீ சொன்னவன் எப்போ வருவான்? டேவிட், அது வந்து எனக்கு ட்ரக்ஸ் எல்லாம் சேஃபாக போய் சேர்ந்தா சரி. சொல்லு, நீ சொன்னவன் எப்போ வருவான்? நான் பேசி பார்த்துட்டு சொல்கிறேன். டேய் வெட்டியா நிற்கிறேன். வா. டேய் எங்கடா போகிறா? எங்கே மஞ்சி போகிறா? இங்கே கூட்டி வந்த? நீ என்ன வேலை பார்க்குறா? நானா ஆட்டோ ஓடிட்டு இருக்கு. உனக்கு மாதம் எவ்வளோ வரும்? எனக்கு ஒரு 30-35 கிலோ வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்கி, ஒரு நாளைக்கு 1 லேக் கேளுங்க. என்னது 1 லட்சமா? என்ன வேலை மச்சான்? நீ வரேன்னு சொல்ல, நான் கூட்டி போகிறேன். நானும் அதே வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன். பாரேன். டேவிட், இவன் தான் நான் சொன்ன ஆள். இன்றைக்கு நைட்டு 8
சரக்கெல்லாம் டெலிவரி பண்ணணும். சரக்கெல்லாம் சேஃபாக போய் சேரணும். சரக்கு நான் சேஃபாக கொண்டு போகிறேன். ஏய் இதான் நம்ம பார்டர். தாண்டி நம்ம ஆள் நிற்பாங்க. பார்டரை தாண்டி சரக்கு எப்படி கொண்டு போகிறேன்? பார்டர்னு சொன்னீங்க, ஒரு போலீஸ் தான் ஐயா, மற்ற போலீஸ்லாம் இங்கே. ஆளுக்கு ஒரு ஒரு இடத்துல இருப்பானோ. இங்கே அடிச்சுட்டு இவன் தான். சரக்கு நீ எப்படி கொண்டு போகிற? என்னென்ன இது பார்த்துட்டு வாங்க. ஹலோ இதோ வந்துட்டான். சரி கேட்டாங்களா? நேராக வண்டி எடு, வீட்டை குளிச்சுட்டு போவோம். இண்டே கொண்டு போகிற ட்ரக்ஸை மட்டும் எடுத்து வை. டேவிட், ஆளை கூட்டி வந்துட்டேன். ஏய் வாடா 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 வாடா. எப்படிரா? என்னடா நடந்துச்சு நைட்டு? இன்னொன்று ஊத்து. வண்டி எடுத்துக்கிட்டு நான் போலீஸை எந்த பக்கம் வர வச்சுட்டேன். நீங்கள் சேஃபாக சரக்கை கொண்டு போங்க. சார், இங்கே அப்படி யாரும் இல்லை சார். யார் அது? நில்றா நில்றா வா வா வா. யாராங்க? யாராங்க? யாரு? யாரு? யாரா? சார், யாருன்னு தெரியல சார். ஆள் ஃபுல் மட்டையாக இருக்கேன் சார். வாங்க சார், வாங்க சார். இவன் தான் சார். வண்டியை செக் பண்ணு. சார், எதுவும் இல்லை சார். சார், உள்ள ஒன்றுமே இல்லை சார். சரி, வண்டி இங்கே ஏறிச்சேட்டு ஆளை பொலிச்சு கொண்டு போ. வாடா. வா வா. இனிமேல் என்ன வேண்டாலும் என்னிட்ட கேளு. இனிமேல் யாரு இவன் பேர் சொல்லி கூப்பிடப்படா. 5 மாதத்துக்கு முந்தி என்னை எப்படி கூப்பிட்டீங்களோ அதேமாதிரி தான் கூப்பிடணும். எப்படி? டிஆர் டேவிட். இவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பு. அங்கே போய் இரு.
அங்கே என்னடா பண்ணுற? இதெல்லாம் யார் செஞ்சு? நான் தான். அழகா இருக்கா? இது யார் லேப்டாப்? அது என் அண்ணனோடது. இப்போ எங்கே அவன்? 5 மாதத்துக்கு முந்தி அவனை கொஞ்சம் ஏறி. ஹலோ, வரேன். டேவிட் விளையாட்டான், நான் போயிட்டு வரேன். டெலிவரி ஆகிற ட்ரக்ஸ் எல்லாம் சரியா? கொண்டு போகிற ட்ரக்ஸ் மொத்தத்தில் 10 கிலோ இருந்துச்சு. இப்போ ஏன் என்ன வர சொன்னேன்? இன்றைக்கு நைட்டு ட்ரக்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணணும். இதுக்காக என்ன வர சொன்னேன்? இல்லை, இன்றைக்கி நைட்டு எனக்கு ஸ்கெட்சு போட்டுச்சானுங்க. ஸ்கெட்சா? யார், டார்சோவா? இல்லை, அப்போ யார், ரைசோவா? யாருக்கு ஸ்கெட்சு போடுறாங்கன்னு இன்றைக்கி நைட்டு பார்ப்போம். நீங்கள்லாம் ட்ரக்ஸை கொண்டு போங்க. எனக்கு பழைய கனவு கொஞ்சம் இருக்கு, பார்த்துட்டு வரேன். அண்ணே, ஒன்றுமே இல்லை அண்ணே. வா மை டியர் ஃப்ரெண்ட், அதாவது டேவிட். உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. நேற்று தான் உன்னை பார்க்குற கடைசி நாளாக இருக்கும். போடுறா அவனை.
தான் எனக்கு வேணும். எங்கடா போனேன்? உனக்கு யார் அடிக்க? டார்சோ. தாசோண்டா யாரு? நான் டேவிட் டார்சோ. 3 பேரும் வேறு வேறையாக ட்ரக்ஸ் தொழில் செஞ்சுட்டு இருந்தோம். அதில் எங்கள் 2 பேரோட ட்ரக்ஸை தவிர டேவிட்டோட ட்ரக்ஸ் ரொம்ப விலை மதிப்பாக இருந்துச்சு. ஏன்? நம்மகிட்ட அங்கே வரலாடி நீ செத்துருப்பாடா. எங்களுக்கு வர ட்ரக்ஸ் எல்லாம் ஒரே ட்ரக்ஸ் தான். ஆனால் அவன் ட்ரக்ஸில் ஏதோ ஒன்று கலக்கிறான். அதனால் அவன் ட்ரக்ஸ் எங்கள் ட்ரக்ஸோட அதிகமாக போதையாக இருந்துச்சு. 5 மாதத்துக்கு போகிற திரும்ப வந்த ஜானுங்க. இனிமேல் நம்மளுக்கு ஸ்கெட்ச் போட மாட்டானுங்க, நம்ம ட்ரக்ஸுக்கு தான் ஸ்கெட்ச் போடுவாங்க. அவன் ட்ரக்ஸை அதிகமாக வாங்கினாங்க, எங்கள் ட்ரக்ஸை யாருமே வாங்கலை. அவன் ட்ரக்ஸையும் அவனையும் நிப்பாட்டினா தான் எங்கள் ட்ரக்ஸ் வியாபாரமாகும். அதான் நான் அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டேன். ஆனால் டார்சோ எனக்கும் அவனுக்கும் ஸ்கெட்ச் போட்டிருக்கான். என்ன நடந்த? வாயில் ஊற்று எது மேலே தெரியுமா நீ வயலில் ஊற்றிருக்க? 3 லட்சத்தில் ட்ரக்ஸ் மேலே. இந்த ட்ரக்ஸோட வேல்யூ அப்படி. இந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகி தெரியுமா? இருந்து டேவிட்டோட இடத்துக்கு போகணும். அவன் ட்ரக்ஸோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு? நைட்டு ப்ரைஸை மட்டும் ஸ்கெட்ச் போடுங்க. டார்ஸோ தான் போட்டிருக்கேன்.
இப்போ எதுக்கு என்னை இங்கே கூட்டி வந்த? வா சொல்கிறேன். ஆமாம், உன் மற்ற ஃப்ரெண்டு எங்கே? அவன் இந்நேரம் டேவிட்டோட இருக்கான். என்ன இடம் மச்சி இது? இங்கே வா, உனக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். நேரம் இல்லை, அந்த வேக்க எடுத்துருவா போவோம். இதான் அந்த மரம். ஏய், இதை வந்தாடி. இதையும் செய்து பேக்கில் போடு. இப்போ இதெல்லாம் எதுக்கு வெட்டினப்போ? இதை கொஞ்சம் பொடி. இதான் நம்மளோட ட்ரக்ஸுக்கு அதிக போதை ஏற்றக்கூடிய மூலிகை. அது எப்படி? முதல்ல 3 கல் எடுக்கணும். அதுக்கு பிறகு அடுப்பை மூட்டணும். அதுக்கு மேலே ஒரு சட்டியை வைக்கணும். அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். தண்ணியை ஊற்றின பிறகு அதுலேருந்து வர ஆவியை நம்ம ட்ரக்ஸோட கலந்தா எல்லா ட்ரக்ஸையும் பார்க்க நம்ம ட்ரக்ஸ் 100% இருக்கும். இந்த மூலிகையில் அவ்வளோ விஷயமா இருக்கி. ஆமாம், அந்த மரத்தோட பேர் என்ன? இந்த மரத்தில் பேச விடத்தை. இப்போ எங்களை எதுக்கு வர சொன்ன? உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? கொடு, சொல்கிறேன். இப்போ எதுக்கு ஃபோனை வாங்கின? ஒரு பனைமர தோட்டத்துக்குள்ளே ஒரு தென்னை மரம் முளைச்சிருக்கு. என்ன சொல்கிற? ஒன்றுமே புரியலை. உங்களில் ஒருத்தன் டேவிட்டுக்கு ஸ்கெட்ச் போட்டதை முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. அன்று நைட்டு டேவிட் மொத்த சரக்கையும் வேறொரு வழியால் அனுப்பி ஸ்கெட்ச் போட்டது தெரிஞ்சும் நேராக என்ன தேடியே வந்திருக்கான். என்ன சொல்கிற? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சொல்லி கொடுத்த தென்னை மரம் யாருன்னு தெரிஞ்சிடும். டேவிட் தென்னை மரம் மாட்டிருச்சு. இது யாரோட ஃபோன்? வந்து ரெண்டு வருஷம் அந்த தொழில் செஞ்சிட்ருக்கேன். இந்த வருஷம் 365 நாள், அதில் இது 4வது கொலை.
அவனை கொண்டு போய் கடலில் போட்டுரு. இப்போ எதுக்கு இங்கே வந்த? சொல்கிறேன், கொஞ்சம் இருந்துட்டு சொல்லலாமா? சொல்லு, எதுக்கு வந்திருக்க? உனக்கும் டேவிட்டை போடணும், எனக்கும் டேவிட்டை போடணும். அதுக்கு நம்ம 5 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி இருந்தால் தான் டேவிட்டை போட முடியும். என்னது, ஃப்ரெண்டாவா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தால் தான் டேவிட்டை போட முடியும் நம்மளால். கொஞ்சம் இரு, வாரேன். ஆடு தனியாக வந்து தலையை தருது, என்ன போட்டுடலாமா? அங்கே பாரு, திரும்ப ஃப்ரெண்டாக வந்துக்கான். ஃப்ரெண்டாகி டேவிட்டை போட்டு அவனை, அதுக்கு பிறகு அவனை போடுவோம். என்ன சொல்கிற? அதுவும் சரிதான். நம்ம கொண்டு போகிற சரக்கு ரொம்ப விலை மதிப்பானது நோக்கி. என்ன நடந்துச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு மச்சி. யாரா அது? தர்ஸோட ஆளுங்க. கொஞ்சம் இரி. போலீஸ் வண்டி வரும், நிற்க. மொத்த சரக்கையை ஆட்டோக்குள்ளே விட்டு வந்து மாட்டினிக்கு டேவிட் நம்ம உயிரோட போகும்போது சரியா நம்மளை சுற்று போட்டாங்க. எத்தனை பேரை இறக்கியிருக்காங்களோ சரியா, நம்ம இங்கே இந்த உயிரோட போகும்போது சரியா. ஓ, இதெல்லாம் உன் வேலை தானா? நீங்கள் யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்களா?
ஏய் என்னடா இவனை போட்டு என்ன செய்ய சொல்ற? இவனால தான் மொத்த சரக்கும் போலீஸ்ட்ட மாடி இருக்கு. டேய் இங்க இருந்து ஓடுற முதல்ல. என்னது ட்ரக்ஸ் இன்னும் வரலையா? ட்ரக்ஸ் இன்னும் வரல. இந்த மெசேஜ் வந்துச்சு. என்ன நடந்துச்சு? அம்ஜத்துங்க சொல்லு. அம்ஜத்துங்க எங்க இருக்க? ரோட்டில் அம்ஜத் இருக்கானாங்க? அவன் இல்லையே. ஹலோ, என்ன ஃப்ரெண்டு நண்பனை காணுமா? உன் ஃப்ரெண்டப்போ கழுகு காகம் ஏன் எது என்ன வேணாலும் செய்யலாம். உன் ஃப்ரெண்டு வேணும்னா நான் சொல்கிறத போய் பாரு. ஏய் வா. டே அம்ஜத் எழுந்திடுறா. டே அம்ஜத் எழுந்திடுறா. டே அம்ஜத். என்ன நண்பா, ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப ஃபீல் ஆகிருப்ப போல். நான் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு ஒரு நியூஸ் சொல்கிறேன்.
உன் சரக்கு போலீஸ்கிட்ட மாட்டலை, என்கிட்ட தான் இருக்குது. என்ன சொல்கிறேன்? 2024 2ஆம் மாதம் 24ஆம் தேதி நம்ம முத எங்கே சந்திச்சோமோ அந்த இடத்துக்கு வா, நான் சட்டை போட்டுன்னு வரேன். பேசாமல் ஆட்டாவே ஓடிட்டு இருந்துக்கலாம். இந்த தொழிலுக்கு வந்ததுலேருந்து என் கையால் 2 கொலை. இதுக்கப்புறம் இந்த தொழிலை செய்யப்போகிறான். உடனே போயிட்டு டேவிட்ட சொல்லணும். அப்போது என் அண்ணனை கொன்னவனோட தானே நான் இருந்திருக்கேன். பார் நண்பா, இந்த தொழில் நம்மளை எங்கே கொண்டாந்து நிப்பாட்டிருக்குன்னு. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ட்ரக்ஸுக்கு அப்படி என்ன கலக்குறீங்கன்னு எவ்வளோ கேட்டு பார்த்தேன், சொல்லலை. ஆனால் ஒன்று சொன்னான், நீ உயிரோட போகணும்னா நான் கேட்குறத சொல்லு. டேவிட் அவனோட ட்ரக்ஸுக்கு அப்படி என்ன போடுறான்னு சொல்லி நான் உன்னை உயிரோட விட்டுடுறேன். உனக்கு அவன் எத்தனை நாளாக ஃப்ரெண்டு? அவன் எனக்கு பிறந்ததுலேருந்தே ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டு? அப்போ நீ செத்துரு. இப்போ ஒன்றும் இல்லை, நீ உன் ட்ரக்ஸுக்கு அப்படி என்ன கலக்கிறேன்னு சொல்லி நான் உன் சரக்கை கொடுத்துருவேன். ஃப்ரெண்டுக்காக உயிரை என்ன சொல்லு.
முடிச்சிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன சொல்கிற? ஏன்டா சுட்ட? ஜூன் ஒரு கொலை செஞ்சீங்க, ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் இருக்கு. நீங்கள் கொன்னது அது வேறு யாரும் இல்லை, என் அண்ணன். எல்லாம் இதுக்காக தானே செஞ்சீங்க. இப்போ எதுக்கு வராங்க? இப்போ எதுக்கு ராஜா வந்த? பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த வேலைக்கே நான் வந்தேன். இப்போ சொல்கிறேன், உனக்கு கொண்டு இந்த தொழிலை மொத்தமாக நிப்பாட்டுறேன். டேய் லூசு, என்ன கொண்டுட்டா இந்த தொழில் நின்றுருமா? இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எங்கெங்கே வருது, எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமா? டார்ஸோட ட்ரக்ஸ் அங்கே போகலாட்டி ஒன்றும் நடக்குது. இதோ இவன் ட்ரக்ஸ் அங்கே போகலாட்டி ஒன்றும் நடக்குது. ஆனால் ஏன் ட்ரக்ஸ் போகலாட்டி என்ன நடக்குன்னு தெரியுமா? இது பின்னாடி யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? நீ என்ன கொண்டுட்டா உன்னை தேடி ஒருத்தன் வருவான், ஆனால் அவன் உன்னை கொல்ல மாட்டான். ஏன்னா நான் செத்துட்டா உனக்கு மட்டும் நான் ட்ரக்ஸுக்கு அதிக போதை தெரியும். பார்ப்போம் என்ன நடக்குது. இதுகிட்ட வச்ச ட்ரக்ஸுங்க ஹலோ, ஃபோட்டோ வரதுக்கு என்ன எவ்வளோ நேரமா? கொண்டு வந்த செய்தி என்ன? டேவிட், டார்ஸோ, பிரைஸோ இப்போ 3 பேரும் உயிரோட இல்லை. மெயினாக டேவிட் வர சரக்கு இப்போ வரதில்லை. டேவிட் சரக்கு செய்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். யாரு? அவன் எங்கிருந்து விட்டானோ அங்கிருந்தே ஆரம்பிப்போம். ஐ எம் கோயிங். என் சரக்கத்தோட யாரா இருந்தாலும் இதே நிலைமை.